Hello friends, welcome to Learn-with-Singam. இது 100 Days of Code R Programming, Day 13. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது cbind and rbind. ஸோ ஆரில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒன்று rbind, இன்னொன்று cbind. இது ரெண்டும் வந்து மேட்ரிக்ஸ் இல்லைன்னா வெக்டர்ஸ் இல்லைன்னா டேட்டா ஃப்ரேம்ஸை வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ rbindங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து ரோ வைஸ் கம்பைன் பண்ணும். வேற cbindங்கிறது வந்து காலம் வைஸ் கம்பைன் பண்ணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதே சிக் வெயிட் டேட்டா செட்டு லோட் பண்ணிக்கலாம். டேட்டா சிக் வெயிட்டை நம்ம லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சிக் ஒன்னை வந்து சிக் வெயிட்ல இருக்கிற சிக் வெயிட் சிக் இஸ் ஈக்குவல் டு 1 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 2 செலக்ட் பண்ணிக்கலாம். சிக் 2. இப்போ ரெண்டு டேட்டா ஃப்ரேம் இருக்கு. ஒன்றுத்துல வந்து சிக் வெயிட் 1, சிக் வந்து 1 மட்டும் இருக்கும், சிக்கு 2 மட்டும் இருக்கும். அடுத்தது இப்போ வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறோம் rbindை யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கம்பைன்ட் டேட்டா ரோஸ். ஸோ இப்போ இங்கே வந்து rbind சிக் 1ஐயும் சிக் 2ஐயும் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கம்பைன்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக கம்பைன் ஆயிருக்கும், சிக் 1ம் சிக் 2ம். அதே வந்து நம்ம கம்பைன்ட் டேட்டா பை காலம் போடுறோம், cbind யூஸ் பண்ணுறோம், சிக் 1ஐயும் சிக் 2ஐயும் கம்பைன் பண்ணுறோம். இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்பைன் பை காலமில் 12 ரோ இருக்கு, 8 காலம் இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது சிக் 1, இது சிக் 2, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி மொத்தமாக ஒரே இதுவாக போட்டுருக்கு. ஸோ இதுதான் காலம் வைஸ் கம்பைன் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Learn-with-Singam for more such videos. Thank you.